ஒரு ஃபேமிலி வந்து யுகேல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ம். நினைக்கிறீங்களா? ம். ஹவ் டு யூ சீ? நல்ல விஷயம் தான். அதுல நல்ல விஷயம் நெறையவே இருக்கு. பட் அந்த நல்ல விஷயத்த அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும்னா, அது கெட்ட விஷயத்தையும் தாண்டி தான் வரணும். அதுல நெறைய சேலஞ்சிங்கான விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கு. கரெக்ட். ஏன்னா, ம். சவுத் இண்டியனுக்குன்னு சொல்லிட்டு, நம்ம தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அண்ட் வந்து ஓகே. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப்னாலும் கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா நம்ம சூப்பர். என்டர் ஆகும்போது ஒரு மெசேஜ் பீப்பிள் ஹூ இஸ் கமிங் அஸ் அ ஸ்பௌஸ் டு யுகேக்கு என்ன மெசேஜ் யூ வாண்டட் டு டெல் தம்? ஸ்பௌஸா வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மென்டலியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும். ஆனா இன்னொரு விஷயம், வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் வின்டர் சீசன்ல. ம். நான் வந்துட்டு ம். வந்த புதுசுல வின்டர்ல ஊருக்கே ம். போறேன்டா அப்படின்லாம் நான் அழுதுருக்கேன். ஸோ ஐ மீன் நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து யுகேல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ம், நினைக்கிறீங்களா? ம். ஹவ் டு யூ சீ? ஐ மீன் யூ சீ a lot of benefits or you see a lot of challenges. எப்படி பார்க்குறீங்க நீங்க? உண்மையா வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா, நல்ல விஷயம் தான். அதுல நல்ல விஷயம் நெறையவே இருக்கு. பட் அந்த நல்ல விஷயத்த அவங்க அ அம் அடாப்ட் பண்ணிக்கணும்னா, அது கெட்ட விஷயத்தையும் தாண்டி தான் வரணும். அதுல நெறைய சேலஞ்சிங்கான விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம இங்க இருக்கோம்னா, டக்குன்னு நம்ம போக முடியாது. இதே வந்து ஒரு மலேசியாவோ, துபாயோ நம்ம ஒரு ஏசியன் கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல. டக்குன்னு ஒரு ஃப்ளைட் புடிச்சு போணுமா. பட் இங்க கிடையாது. ஏதோ ஒரு நல்லதுக்கா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், டக்குன்னு போக முடியாது. ஸோ அந்த எமோஷன்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சர்வை பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஓரளவுக்கு ஓகே இதுதான் என் லைஃப். நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் பசங்க உண்மையாவே பசங்களோட ஃபியூச்சர் நல்லாருக்கும். பட் திரும்பவும் நீங்க இந்தியா போறீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பசங்களோட ஸ்டடீஸ்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மத்தபடி இங்க செட்டில் ஆவுறது வந்து அது அவங்க அவங்களத பொறுத்து. ஆனா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமும் கிடையாது. அதே மாரி ரொம்ப என்ஜாய்மென்ட்டான விஷயமும் கிடையாது. நாம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி? இப்ப என்ன கேட்டோம் அப்டின்னா, நான் 2த்துக்கும் ஓகே சொல்வேன். பேக் டூ இந்தியா போய் நார்மல் லைஃப் வாழணும்னாலும் எனக்கு ஓகே. இங்கவே இருக்கணும்னாலும் எனக்கு ஓகே. ஸோ அவங்கவங்க மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. ஆமா. நீங்க வந்து யூ ஸ்டார்ட்டட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் லைக் யூ ஹேட் ஆல் த சேலஞ்சஸ் யூ சா இன் ஏர்லி ஏஜஸ் ஆக்சுவலா. அதனால உங்களுக்கு ஒண்ணும் நத்திங் டூ லூஸ். அதுக்கு மேல கீழ போக முடியாதுங்கிற ஸ்டேஜ்லேருந்து ஆக்சுவலா. கரெக்ட், அதனால நத்திங் டூ கரெக்ட். லூஸ் ஆக்சுவலா. ஓகே. என்ன திரும்பவும் அண்ட் நீங்க ஒரு ஓலை குடிசையில கூட்டிட்டு போய் விட்டாலும், அதுலயும் நான் இருப்பேன். இல்ல இங்கவே ம். ஒரு யுகேலயே வந்து நல்ல ஒரு பேலஸ்ல போய் விட்டாலும் நான் இருப்பேன். ஸோ அந்த கரெக்ட். மாதிரி. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே. சோ ஐ மீன் கமிங் பேக் டூ த பாயிண்ட் இந்தியன் கம்யூனிட்டி வந்து ஏன்னா, அங்க எந்த அளவுக்கு நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களோ, வெளிநாட்ல நார்மலா போனா அந்த அளவுக்கு ஃபிரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ம். ஓகே. சோ ம். ஆமா. மேஜர் நம்மளோட நெறைய விஷயம் வந்து ஃபிரெண்ட்ஸோட தான் இருக்கும். ஓகே. நீங்க இவன் கோட் மூவி பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷோவா? 2ண்ட் ஷோ பார்த்தேன். செகண்ட் ஷோ பார்த்துட்டீங்க. சோ ஆமா. ஃபிரெண்ட்ஸோட போனீங்களா? இல்ல தனியா போனீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன். என்னன்னா இங்க வந்து ஃபிரெண்ட்ஸோட தான். 15 பிளஸ் தான். குழந்தைங்க அலவுட் கிடையாது. அலவுட் தான். அதனால ம். குழந்தைங்கள வந்து ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட ம். போயிட்டு வந்துட்டேன். நீங்க போயிட்டீங்க. பபிதாவும் நல்ல இன்ஃப்ளூயன்சருங்க. இன்ஸ்டால நான் டாக் பண்றேன். போய் பாருங்க. நெறையா இன்ஸ்டா வீடியோ அப்பப்போ போட்டுட்டு இருப்பாங்க. ஸ்காட்லாண்ட பத்தி ஆக்சுவலா. ட்ரை பண்ணிட்டு ஓகே. இருக்கேன். நல்ல இன்ஃப்ளூயன்சரா ஆக. நல்ல இன்ஃப்ளூயன்சராங்க. ம். வரதுக்கு நல்ல ம். வாழ்த்துக்கள். கட்டாயம் வருவீங்க ஒரு தேங்க் நாள் ஆக்சுவலா. ஓகே. தேங்க் யூ, சோ தேங்க் யூ. கமிங் பேக் டூ த பாயிண்ட் அகைன் இந்தியன் கம்யூனிட்டி. ஹவ் ஸ்ட்ராங் ம். இட் இஸ் இன் ஸ்காட்லாண்ட்ல ஹவ் ஸ்ட்ராங் இட் இஸ் ஆக்சுவலா இந்தியன் கம்யூனிட்டி. ஓகே. அத இந்தியன் பத்தி கம்யூனிட்டி சொல்லுங்க. உண்மையாவே நெறைய பார்ட்ல, அதாவது ஸ்காட்லாண்ட்லயே நெறைய நமக்கு பெரிய பெரிய சிட்டீஸ் இருக்கு. கிளாஸ்கோ, எடின்பரா பார்த்தோம்னா, அங்கலாம் பெரிய கம்யூனிட்டியே இருக்கு. இப்ப ஆபர்டீன் நாங்க இருக்கிறது வந்து ஆபர்டீன். அது அபர்டீன். வந்து ஒரு ம். சின்ன ம். சிட்டி தான். ஸோ ம். இங்கவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியன் கம்யூனிட்டி. அ அதாவது இங்க வந்து ஓகே. ஆபர்டீன் ஹிந்து டெம்பிள் ட்ரஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து ம். எல்லா வித ஃபெஸ்டிவலும் இப்ப இந்த விநாயகர் ம். சதுர்த்தி கூட செம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. ஆ சூப்பர். அதெல்லாம் நல்லா ஓ. பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட நம்ம குரூப்ல போடுறாங்க அப்டின்னா பண்ணுவாங்க. ம். அண்ட் தமிழுக்கு ம். இது வந்து நம்ம நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆ ம். சவுத் இந்தியனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஒரு ஓ. 300 பேர்ல இருந்து 300 பேருக்கு அதிகமா தான் இருக்காங்க. லேடீஸ் மட்டும் நான் சொல்றேன். அவங்க வந்து இந்த ம். பௌர்ணமி ஆனா அந்த விளக்கு பூஜை அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும். ஓ! அதெல்லாம் வெரி வந்து குட். ரொம்ப அவங்கவங்க வீட்ல ஒவ்வொரு மந்த் ம். ஒருத்தவங்க வீட்லன்னு கமிட் பண்ணிடுவாங்க. ம். ம். எல்லாரும் ம். ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, அந்த மாதிரி ஓகே. பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஓகே. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப்னாலும் கண்டிப்பா பண்ணுவாங்க.
ஆனா நம்ம சூப்பர். என்டர் ஆகும்போது நமக்கு வந்து ம். ஒரு கிரிப் யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் வந்து ம். ஒரு தமிழர்களே எதிர்க்க பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. என்னன்னா, ம். உள்ள வரவங்களுக்கு தான் இது புதுசு. ஆல்ரெடி ம். இருக்கிறவங்களுக்கு, ஓகே இவங்களும் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ நெறைய பேர் வந்து ம். சிரிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. எனக்கு வந்த ஓகே. டைம்லலாம், என்னடா இது நம்ம வந்திருக்கோம், நம்மளும் ஒரு தமிழ் தானே, சிரிக்க கூட ம். மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போக போக ம். பழகிடுச்சு. ஆனா அது இப்ப ஓகே, தான் ஓகே. புரிய ஆரம்பிக்குது. நாம அந்த கம்யூனிட்டிக்குள்ள சேர்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா வித ஹெல்ப்பும் பண்றாங்க. பண்ணுவாங்க. உண்மையா கொழுக்கட்டை ரொம்ப பண்ணீங்களா? ப்ளஸ்ஸாவும் இருக்கு. என்ன கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணீங்களா? பண்ணல. நாங்க வீட்லயும் குட். இங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இங்க இருக்கிறவங்க ஃபாரின் வந்துட்டாங்க அப்டின்னா, நம்ம ஊரோட கல்ச்சர்லாம் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ம். இல்ல மறந்துருவாங்கன்னு ம். நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி ம். கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ம். நம்ம ஊர்ல என்னலாம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோமோ, அதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளவே பண்ணிக்கிறாங்க. நெறைய பேரு பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க கிராண்டாவே செலிப்ரேட் பண்றாங்க. ஈவன் நம்ம வெரி குட். சாரீஸா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸா ம். இருக்கட்டும், எல்லாம் போட்டு ம். செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ யாராச்சும் சூப்பர், புதுசா சூப்பர். வராங்க அப்டின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நான் வரும்போது எடுத்துட்டு ம். வரல. ம். அப்படியா? ஓகே. ம். சோ ஆமா. எனக்கு தெரியாது இப்டி இருக்கும்னு. ஓகே. சோ நீங்க வந்து அதனால. ஒரு மெசேஜ் பீப்பிள் ஹூ இஸ் கமிங் அஸ் அ ஸ்பௌஸ் டூ யுகேக்கு என்ன மெசேஜ் யூ வாண்டட் டூ டெல் தெம் ஆக்சுவலா? ஓகே. ஆ ஸ்பௌஸா வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மென்டலியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும். ஆனா இன்னொரு ம். விஷயம், நம்ம வந்து இங்க படிச்சா தான், இங்கிலீஷ் தெரிஞ்சா தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது. அ அது வந்து ம். ஒரு பார்ட். தெரிஞ்சா அது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். இல்லனாலும் நீங்க ம். கவலைப்பட வேண்டாம். இங்க வந்துட்டு ம். நெறைய விஷயம் கத்துக்கலாம், தேடிக்கலாம். இங்க வந்து மேக்ஸிமம் இந்தியன்ஸ் வேலை செய்றவங்க எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியறதில்ல. ம். 60% உண்மையா பார்த்தோம்னா, இங்கிலீஷ் தெரியவே தெரியாது. தெரியுது. 40% தான் ஓரளவுக்கு நார்மலா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ம். அந்த ஒரு மென்டாலிட்டியோட இருக்கிறவங்க பயந்துட்டு வர வேண்டாம். அப்படியே ஓகே. வந்துடலாம். நீங்க வந்து இங்க ம். எது வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்பௌஸ் ம். விசால வரீங்க அப்படின்னா, மென்டலியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிட்ஸையும் நீங்க மேனேஜ் பண்ணணும். கிட்ஸ் இருக்கவங்க. கிட்ஸையும் மேனேஜ் ம். பண்ணணும். உங்களையும் நீங்க மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க தான் உங்கள பார்த்துக்கணும். வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் ம். இருந்தாலும் ஜஸ்ட் கேட்பாங்களே தவிர, ம். நம்மள நாம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஓன் குக்கிங் ம். தான் இருக்கும். அது ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், ம். இல்லன்னா வந்து மேரிடா கரெக்ட். இருக்கட்டும். ஆமா. யாரா இருந்தாலும் நம்ம ம். ஓன் குக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா வெளியில காசு ம். குடுத்து அதாவது பைசா பரவால்ல அப்படின்னு குடுத்தாலும் டேஸ்டியான ஃபுட் கிடைக்காது. நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கரெக்ட். மாரி எதுவுமே கிடைக்காது. ம். அதே மாதிரி ம். இங்க நாமளே சமைச்சாலும் நம்ம ஊருக்கும், இங்கக்கும் வந்து நெறைய டேஸ்ட் டிஃபரெண்ட் வரும். ஏன்னா இங்க உள்ள ம். வெஜிடபிள்ஸ்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். டேஸ்ட் எல்லாமே ஓகே. டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனியன், ஓகே. டொமேட்டோலருந்து எல்லாமே ஒரு டொமேட்டோ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா புளிப்பா இருக்கும். இங்க இனிப்பா இருக்கும். ஸோ எல்லாமே ம். டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆ நம்ம ம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாதிக்கப்படுற விஷயம்னா ஃபுட்டா தான் இங்க இருக்கும். அதனால அதுக்குள்ள மென்டலி ம். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தா போதும். ஆ ம். கோல்டு தாங்குற மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் வின்டர் சீசன்ல. ம். நான் வந்துட்டு ம். வந்த புதுசுல வின்டர்ல நான் வந்து 3 மந்த்ஸ்லயே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என் ஊருக்கே ம். போறேன்டா அப்டின்லாம் நான் அழுதுருக்கேன். அந்த மாரிலாம் ரொம்ப ம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. என்னதான் நம்ம ஹீட்டர் போட்டுட்டு இருந்தாலும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். அப்புறம் போக போக நமக்கு பழகிடும். ம். ஸோ வரும்போதே அதுவே ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். கரெக்ட். ம். So, Pavita, thanks for all the information. I'm sure many of them think that, oh, அங்க போணுமா, யூகே போணுமா, இங்கிலீஷ்லயே எல்லாரும் பேசுவாங்களா, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். ஓ, நான் அங்க போய் ஒர்க் பண்ண முடியுமா, டிபெண்டன்ட்லாம் ஒர்க் பண்ண ம். முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்களால், ஐ மீன் 2 சில்ட்ரன் இருந்து பார்த்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா, தமிழ் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஆக்சுவலா. And I mean, all the best. I'm sure you will be an influencer. In, I mean, already influencer தான், இன்னும் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிருவீங்க. ஐ மீன், நீங்க போய் இனிமே இங்கிலாந்துல இறங்குறீங்க, ஆர் ஸ்காட்லாந்து போறீங்க, இல்ல எங்க வேணா யூகேல போறீங்கன்னா டேக் பண்ணுங்க பவிதாவை. பவிதா ஒரு காலவே ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா எல்லா தமிழர்களும் அங்க இருக்கவும் பார்த்துருவாங்க ஆக்சுவலா. கட்டாயம், she is doing a lot of work on Insta. Go ahead and check it out. I'll also tag her on the Insta. Thank you, Bhavita. Thanks for your time. Thank you, Thank sir. you so much. Thank you. Thank you so much.